Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Ask Automotive Limited IPO November 7th open ஆகிடுச்சு. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி சேஃப்டி சிஸ்டம்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. 1989 மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ண டைமில் பிரேக் ஷூ ப்ராடக்ட் மட்டும்தான் டூ வீலருக்கு மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்போ டூ வீலர், த்ரீ வீலர், பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள், அது மட்டும் இல்லாமல் நான் ஆட்டோமேட்டிவ் செக்டாருக்கு தேவையான பவர் டூல்ஸ், அவுட்டோர் எக்யூப்மெண்ட்டு கூட மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அட்வான்ஸ்டு பிரேக்கிங், ஏபி சிஸ்டம்ஸ். அட்வான்ஸ்டு பிரேக்கிங்கில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரேக் ஷூ தான். அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் லைட் வெயிட்டிங் ப்ரீசிஷன் சொல்யூஷன்ஸ், வீல் அசம்பிளி டு டூ வீலர் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர், சேஃப்டி கண்ட்ரோல் கேபிள், ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரேக் ஷூ அண்ட் அட்வான்ஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம்ஸில் இந்தியாவிலேயே 50% ஆஃப் மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் பிரேக் ஷூ அண்ட் அட்வான்ஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆஸ்க் அப்படின்ற பிராண்டு பார்த்திங்கன்னா டூ வீலர் மேனுஃபேக்சரர் கிட்ட ஒரு நல்ல வெல் ரெகக்னைஸ்டு பிராண்டாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த பிரேக்கிங் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹை என்ட்ரி பேரியர் உள்ள மேனுஃபேக்சரிங் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லலாம், அந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். சேஃப்டி கண்ட்ரோல் கேபிள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் மோட்டார் சைக்கிளுக்கு, ஸ்கூட்டர், மோபட், டூ வீலர், ஈவிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பிரேக், ஆக்சிலேட்டர், கிளச், டிரான்ஸ்மிஷன் கியர், ஸ்பீடோமீட்டர், ஃபியூயல் லிட், சீட் லாக், சோக், பேட்ரி சார்ஜிங் லிட், இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த சேஃப்டி கண்ட்ரோல் கேபிள் தான் மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 5 ஸ்டேட்டில் 15 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ 16ஆவதாக ராஜஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூலை 2023. ஓகேங்க, இவர்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லோக்கல் கஸ்டமர்ஸ், நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டூ வீலர் செக்மெண்ட்டில் டிவிஎஸ், ஏத்தர் எனர்ஜி, ஹீரோ மோட்டோகாப், கிரீவ்ஸ் காட்டன், கிரீவ்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கு, பஜாஜ், ஸோ இவர்கள் எல்லாமே இவர்களுடைய கஸ்டமர்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ 30 வருஷத்துக்கு மேலே கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த கம்பெனிக்கும், டூ வீலர் செக்மெண்ட்டில் இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸ்க்கும். கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஓகேங்க, இவர்களுடைய ரெவன்யூ பிரேக்கப் அப்படின்னு பார்த்தோன்னா அலுமினியம் லைட் வெயிட்டிங் ப்ரீசிஷன் சொல்யூஷன்ஸ்லேருந்து 42.76% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிருக்கு. அட்வான்ஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம்ஸ்லேருந்து 37.94% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. ரிமைனிங் ப்ராடக்ட்லேருந்து ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. நம்ம இந்தியா தான் டூ வீலர் எக்ஸ்போர்ட்டில் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் வேர்ல்டுலேயே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேட்டாவே போதும் இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் 2022 குறைஞ்சிருக்கு, பட் இப்போ ஓகே தான். நெக்ஸ்ட்டு கடன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 2023 படி 387 கோடி கடன் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.57. ஸோ கடன் கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏர்னிங் பர் ஷேர் 2023 ₹6.18. நெட் அசெட் வேல்யூ ₹32.66. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 19.10%. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். இவர்களுடைய ரெவன்யூவில் மெயினாக பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஆட்டோமேட்டிவ் செக்டார்லேருந்து தான் 80% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ டூ வீலர் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்ததுன்னா இந்த கம்பெனியும் நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் லிஸ்டட் பிஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எண்டூரஸ் டெக்னாலஜி, யூனோ மின்டோ, சுப்ரஜித் இன்ஜினியரிங், பாரத் ஃபோர்ஜ், ஸோ இந்த 4 கம்பெனி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப 19.1. இப்போ ஐபிஓ வந்திருக்க ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ் லிமிடெட் தான் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் ஹையஸ்ட்டு. பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா பாரத் ஃபோர்ஜ் 98 பிஇ மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மினா சுப்ரஜித் இன்ஜினியரிங்கும் இப்போ ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ் பார்த்திங்கன்னா ரெவன்யூ வைஸ் பார்க்குறப்ப 2 கம்பெனியும் கொஞ்சம் ஈக்குவல் காம்படிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ்க் ஆட்டோமேட்டிவோட ஐபிஓ ப்ரைஸ் ₹282, ₹6.18 ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு வச்சோன்னா 45.6 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ். ஓகேங்க, பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி இன்னும் சில பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம். மார்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா 4.79% இருக்குது ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ்க்கு. ஹையஸ்ட் மார்ஜின் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா யூனோ மின்டா லிமிடெட் தான் ஹையஸ்ட் மார்ஜினில் இந்த வருஷம் இருந்துகிட்ருக்காங்க.
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஹையஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஐபிஓ வந்திருக்கிற 19.27 ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ் தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு பார்த்தோன்னாலும் நம்ம ஐபிஓ வந்திருக்க 22% இருக்க ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ் தான். ஸோ காம்படிட்டர்ஸாக கம்பேர் பண்ணும்போதும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். பிஇ மல்டிப்பிளை கம்பேர் பண்ணும்போது ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது November 7 க்ளோஸ் ஆகிறது November 9 ஃபேஸ் வேல்யூ ₹2. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பன் ₹282. ஒரு லாட் அப்படிங்கிறது 53 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 834 கோடி. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது November 15. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது November 16. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது November 17. லிஸ்ட் ஆக போகிறது November 20. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,946 தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ₹40 ட்ரேட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் ₹282, கிட்டத்தட்ட 14% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். பிஃபோர் ஐபிஓ 100%, ஆஃப்டர் ஐபிஓ 85% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ப்ரமோட்டர் தான் அவர்களுடைய 15% இந்த ஆஃபர் ஃபார் சேலில் செல் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. கடன் வந்து நல்லா கண்ட்ரோல்டாக தான் வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிரேக் ஷூ அண்ட் அட்வான்ஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க ஃபார் 2 வீலர் 3 வீலர் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம். நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எண்டூரன்ஸ் டெக்னாலஜி, யூனோ மின்டோ, சுப்ரஜித் இன்ஜினியரிங், பாரத் ஃபோர்ஜ் இதெல்லாம் ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 45.6 PE மல்டிப்பிள் ஐபிஓ வர்றாங்க. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான் அப்படின்றனால ஆஃப்டர் இஷ்யூ பண்ணதுக்கப்புறமும் ஐபிஓ இஷ்யூ பண்ணதுக்கப்புறமும் அதே ஷேர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் 45.6 PE மல்டிப்பிளில் தான் ஐபிஓ வர்றாங்க ஆஃப்டர் இஷ்யூவுமே. ஸோ எல்லா லாங் டேர்முக்கு தேவையான எல்லா பேராமீட்டர்ஸுமே கம்பேர் பண்ணும்போது ஓகேன்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால் லாங் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன், எத்தனை லாட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றது சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் வந்து டிசைட் பண்ண முடியும். பட் அப்ளை பண்ணலான் இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் தான். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது இந்த கம்பெனியில். கஸ்டமர்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல குட் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ரொம்ப லாங் ரிலேஷன்ஷிப் உள்ள கஸ்டமர்ஸாகவும் இருக்காங்க. ஓகேங்க, இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodha லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.